மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன், ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவனுடைய சமூகத்துக்கு ஒரு பலி போல எடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும் பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் நமது ஆண்டவருடைய தியாகத்தை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துல இப்படிப்பட்ட நாட்களை நாம் குறித்து கொண்டு அவர் சிலுவை சுமந்த அந்த வேலையையும் காலத்தையும் அவருடைய பாடுகளையும் நாம் உணரும் போது நாம் நம்முடைய ஆத்துமாவிலும்
நம்முடைய சரீரத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் சுகமாக்கப்பட்டவர்களும் குணமாக்கப்பட்டவர்களும் திருத்தமானவர்களும் ஆவிக்குரியவர்களுமாக மாறுகிறோம். அற்புதமான இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை நாம் நினைக்கும் போது முதலாவது நாம் நினைக்க வேண்டியது அந்த சிலுவையை அவர் எவ்விதமாக சுமந்தார். மிக ஆச்சரியமான ஒரு கருத்து அது. காரணம், எருசலேம் நகரத்துக்கு 2 பெரிய வழிகள். அன்றைய உலகத்தில் எருசலேம் நகரம் உலகத்தினுடைய தலைநகராக இருந்தது. அங்கே தேவன் வாசமாயிருந்த தேவாலயம் இருந்தது. ஆரோனுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆசாரியன் பிரதான ஆசாரியனாக அங்கு இருந்தான். குற்ற நிவாரண பலி ஆடுகளின் கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டு அது பலியாக செலுத்தப்பட்டது. அதன் இரத்தம் தேவ சமூகத்தில் தெளிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை யூதர்கள் இயேசு கிறிஸ்து வரைக்கும் 1500 ஆண்டுகள் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த எருசலேம் நகரத்துக்கு பிரதான வாசல் ஒரு பக்கம், பின்வாசல் இன்னொரு பக்கம். இந்த பிரதான வாசல் வழியாகத்தான் பொதுவான எல்லா ஜனங்களும் பலி எடுக்கிறவர்களும் அரசர்களும் உள்ளே வருவார்கள். எருசலேம் தேவாலயத்துக்கு பின்னாலே ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் பாவிகளுக்காகவும் அந்நிய மதத்தினருக்காகவும் குற்றவாளிகளுக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் என்று நாம் படிக்கிறோமே, அது முன்வாசல் வழியாக இல்லாமல் அது பின்வாசல் வழியாக அது நடந்தது. இந்த பின்வாசல் பகுதி அடிமைகளின் பாதை என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டது. இன்றைக்கும் அது அப்படியே அழைக்கப்படுகிறது. டோலா ராசா, அடிமைகளின் பாதை என்று அதை அழைக்கிறார்கள். ஆக இயேசு கிறிஸ்து அவர் பலியான போது, அவர் சிலுவை சுமந்த போது, அவர் தேவாலயத்தினுடைய பின்பக்கமாக அடிமைகளின் பாதையில அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அந்த பாதையினுடைய நீளம் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சிலுவை மிகவும் பாரமானது. ஒரு 140-150 கிலோ எடை உள்ளது. சராசரியாக ஒரு 60-70 கிலோ உள்ள மனிதன் அதை தோள் மேலே வைத்துக்கொண்டு நடக்க முடியாது. அதை அவன் தோளில் வைத்து தரையில் இழுத்து கொண்டுதான் செல்வான். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மிகவும் காயப்படுத்தி சவுக்கால் அடித்து அவரை பலகீனப்படுத்தி இருந்தார்கள். அவருடைய தலையில முள்முடி வைத்து கோலால் அடித்ததனால் அவருடைய தலை முழுவதும் ரத்தம் பிதுங்கி வழிந்தது. இப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு அவரால் அந்த சிலுவை எப்படி இழுக்க முடியும்? அவர் 3 முறை தரையில விழுந்தார் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, இந்த சிலுவையை குறித்த ஒரு தியானம், ஒரு கவனம், அதை குறித்த ஒரு அக்கறை, அதை குறித்த ஒரு உள் உணர்வு நம்மை அன்பினால் நிறைய செய்யும். லூக்கா மிகவும் தெளிவாக பதிவிடுகிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம். கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தான். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாள் எருசலேம் நகரத்தில் மிகப்பெரிய ஒரு கலகம் இருந்தது. ஒரு புரட்சி வெடித்தது. காரணம், பரபாஸ் என்ற மனிதன் யூதர்களுடைய ஆதரவான ஒரு மனிதனாகவும் அவர்களுக்கான ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தான். ஆனால் அவன் பயங்கரமான ஒரு கொலைக்காரனும் குற்றவாளியுமாக இருக்கிறான். ரோம அரசாங்கத்தினுடைய கஜானாவை திருடினாகவும் இருக்கிறான். அவனை சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் காத்து நாள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதற்கிடையில் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படும்படியாக வந்தபோது அதை விசாரணை செய்த பொந்தி பிலாத்து, என்னுடைய பிறந்த நாளில் ஒரு ஆளை நான் விடுதலை செய்வது வழக்கம், அந்த இடத்துல நான் இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்கிறேன் என்று சொல்கிறான். பெரும் கலகம் வெடிக்கிறது. இயேசுவை சிலுவையில் அறையுங்கள்,
பரபாசை விடுதலை செய்யுங்கள். அன்பு சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு அந்த சிலுவையை அவர் சுமக்க முன்னாலேயே, as Christ about to bear the cross, அவர் சிலுவையை சுமக்கும் முன்பாகவே இயேசு பரபாஸ் என்ற ஒரு மனிதனுக்காக சிலுவையை மறிக்கும்படி அவனை விடுதலை செய்தார். பாத்தீங்களா, இயேசு சிலுவையை தொடுகிற போது பாவிகள் விடுதலையானார்கள். இன்னும் தொடர்ந்து நாம் படித்தால், இயேசு சிலுவையை அறையப்படும் போது அவருடைய வலது பக்கத்தில் இருந்த ஒரு மனிதன், அவனும் குற்றவாளியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். அந்த இடத்துல அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும் சொல்லி. இயேசு சொன்னார் அவனை பார்த்து, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். நான் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு சிலுவையை சுமப்பதற்கு முன்பு ஒருவனுக்கு விடுதலை, இயேசு சிலுவையில் மரிக்கும் போது ஒருவனுக்கு விடுதலை. அந்த விடுதலை தான் உங்களுக்கும் எனக்கும். அவர் சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் உயிர்த்தெழுந்ததினாலே உறுதி செய்யப்பட்ட ஒரு பத்திரத்தை போல புதிய ஏற்பாடு நமக்கு விடுதலையை பேசுகிறது. உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதருக்காகவும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை நம்மை விடுதலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த அடிமையின் பாதையில் வரும்போது, அன்றைக்கு இருந்த ஜனத்தொகையில அந்த எருசலேம் நகரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 2000 பேராவது அவர் சிலுவையை சுமந்து செல்வதை பார்த்திருப்பார்கள். அத்தனை பேரும் தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு சிலுவை சுமக்கும் இயேசுவை கண்டு கண்ணீர் விட்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய பாவங்களை நினைத்து இயேசு சுமந்த சிலுவைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அன்பு சகோதரர்களே, இயேசுவின் பின்னால் சென்ற அற்புதமான தாய்மார்கள் கண்ணீர் விட்டு மார்பில் அடித்துக்கொண்டு அவர்கள் புலம்பினார்கள், அழுதார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை குறித்தோ அவமானத்தை குறித்தோ மரணத்தை குறித்தோ பேசாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 23வது அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். கூடுதலாக ஒரு கருத்தை சொன்னார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 31வது வசனம். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? இயேசு கிறிஸ்து தன்னை பச்சை மரம் என்று சொல்கிறார். அவருடைய அர்த்தம் என்னன்னா, அவர் தேவனுடைய குமாரனாகவும் ஜீவன் உள்ளவராகவும் நீதி உள்ளவராக இருக்கிறார். காய்ந்த மரம் என்று சொன்னால் மரித்தவர்களையும் பாவிகளையும் குற்றவாளிகளையும் காட்டுகிறது. நாம் அனைவரும் காய்ந்த மரத்தை போல் இருக்கிறோம். இயேசு பச்சை மரத்தை போல் இருக்கிறார். இயேசு வாழ்கிறார், நாம் மரித்திருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் உங்களுடைய உள்ளம் உணர்த்தப்பட வேண்டும். இயேசு மெய்யாகவே சிலுவையை சுமந்தார். அப்படி அவர் சுமந்து சென்ற போது அவரால் தூக்கி செல்ல முடியாத நிலையில அவர் கீழே விழுந்து குழந்தை போல தவழுகிறார். அந்த வேளையில மனம் இறங்கிய ஒரு நூற்றுக்கு அதிபதி அங்கிருந்த ஒரு மனிதனை பார்த்து, நீ கொஞ்சம் இந்த சிலுவை அவரோடு சுமந்து கொண்டு வா என்று ஒரு கால் அவனை ஒரு சவுத்தினால் அடித்திருக்கலாம். இந்த ஒரு காட்சியை பாருங்க. மத்தேயு 23வது அதிகாரம் 26வது வசனம். அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவன் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அவன் மேல் வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே,
இயேசுக்காக சிறிது தூரம் சிலுவை சுமந்த ஒரு மனிதனை இங்கே நாம் பார்க்கிறோம். இயேசு நம்மையும் கூட அவருடைய சிலுவை சுமந்து வாழும்படி தான் சபைக்குள்ளே அழைத்திருக்கிறார். Each one of the church member, you are supposed to bear the cross of Christ so that you may follow him. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழப்பான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அன்பு சகோதரர்களே, வாசித்த இந்த வேத பகுதி சிலுவை சுமக்கும்படி நம்மை அழைக்கிறது. உலகத்தை வெறுக்கும்படி நம்மை அழைக்கிறது. இன்றைய உலகம் மிக மோசமான பொருளாதார சிக்கலிலே சிக்கி வரி கொடுமையிலே சிக்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். டாரிஃப் என்றும் டாக்ஸஸ் என்றும் உலகம் முழுதும் பேசுகிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். உலகம் முழுதும் வரிச்சுமையால் தாழ முடியாத ஏழை மக்களை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் வரியை 100% போட்டு மக்களை உரிவதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதன், இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த விரும்பாத மனிதன், இயேசுவின் சிலுவையை சுமக்கிற ஒருவனாக இருக்கிறான். எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் சிலுவையை நினைத்து பார்க்கும்போது அதனுடைய முடிவையும் நாம் கவனிக்கணும். அவர் சிலுவை தூக்குவதற்கு முன்பாகவே பரபாசை விடுதலை செய்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது சிலுவை மீது இருந்த கள்ளனை வாக்குறுதி கொடுத்து அவனை மோட்சத்துக்கு கொண்டு சென்றார். இப்பொழுது உங்களுக்கு எனக்கும் அவர் கிருபையாக சிந்திய அந்த சிலுவை மீது சிந்திய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தார். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால் ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். Cross unites you and me to God. சிலுவையானது உன்னையும் என்னையும் தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது. சிலுவையில் சிந்திய இரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்பாக இருக்கிறது. இயேசுவினுடைய சிலுவை நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம்னா கொள்கை, போதனை. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாகவும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனுமாகவும் இருக்கிறது. ஆகவேதான் இந்த சிலுவை இந்த உலகத்துக்கான ரட்சிப்பாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவை அன்பின் அடையாளமாகவும் அன்பின் ஊற்றாகவும் தேவனுடைய இரக்கமாகவும் பாவ மன்னிப்பாகவும் நம்முடைய ரட்சிப்பாகவும் திருச்சபையின் அங்கமாகவும் நம்மை காண்பிக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இஸ்ரவேலர்கள் ஆண்டுதோறும் குற்ற நிவாரண பலி ஒன்றை பிரதான ஆசாரியர் மூலம் தேவ ஆலயத்திலே செலுத்துவார்கள். அந்த ஒரு பலி இஸ்ரவேல் அனைவருக்காகவும் வெட்டப்பட்டு
தேவ சமூகத்தில் அதனுடைய இரத்தமானது தெளிக்கப்படும். அவ்விதமாக உலகத்தாரின் பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் நமக்காக பாவமானார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இதனால நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். நம்முடைய குற்றங்களை தேவன் மன்னித்தார். மீண்டுமாக ஏதேன் தோட்டத்துக்குள் திரும்பின ஒரு ஆகாமை போல நாம் இப்பொழுது இருக்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம் இருந்தது. அதை மீண்டும் உள்ளுகிறவர்களாக திருச்சபைக்குள்ளே நாம் மாறி இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துக்கு திரும்பல. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் வழியாக, அவர் சிந்திய இரத்தத்தின் வழியாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய பரலோகத்தில் அங்க இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாம் என்று எழுது என்று சொல்கிறார். அப்படினால் இந்த தகவல் திருச்சபையாராகிய நம் அனைவருக்கும் தேவன் வழங்கிய செய்தியாக இருக்கிறது. You can eat the same living fruit which Adam and Eve unable to take it. ஆதாம் ஏவாளால் எடுக்க முடியாத, உண்ண முடியாத அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சிலுவை நமக்கு வழங்குகிறது. அந்த சோழர்களே, இந்த நாளில் ஆறுதலாகவும் தேர்தல்களாகவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த சிலுவையின் உபதேசம் உங்களுக்காக, எனக்காக இயேசு சிலுவை சுமந்தார் என்ற அந்த முதல் தகவல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தேவ சமாதானத்தை அறிவித்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் திருச்சபை மக்களாக நீங்கள் இருக்கும்படி உங்களை ஆசீர்வதித்து நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அற்புதமான தகப்பனே, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அப்பொழுது பாவியாகிய பரபாசு விடுதலையானான். அப்பொழுது கொலைக்காரனாய் இருந்த கள்ளன் விடுதலையானான். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட்ட இந்த திருச்சபையை ஆசீர்வதியும், அதன் அங்கத்தினர்களை ஆசீர்வதியும். வாக்களிக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தை அவர்களுக்கு தாரும். முது ஜனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும்.
குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே அந்த இரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஆமென், 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 ஆமென்.